தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகை ராஷ்மிகா மந்தனா திருமண வாழ்க்கையில் நுழைந்த 10 நாட்களிலேயே பெரும் கோபமடைந்து கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். புதுப்பெண் ராஷ்மிகாவுக்கு யார் மீது அப்படி என்ன கோபம்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்திய சினிமா ரசிகர்களால் குறிப்பாக இளைஞர்களிடையே நேஷனல் கிரஷ் என புகழப்பட்டவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வரும் ராஷ்மிகா தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டாவை உயிருக்கு உயிராக காதலித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதியன்று விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனாவுக்கு உதய்பூரில் வைத்து திருமணம் நடைபெற்றது. இவர்களின் திருமண வரவேற்பு குறித்த தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் மன வாழ்க்கையில் நுழைந்த 10 நாளிலேயே ராஷ்மிகா கடும் கோபத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஷ்மிகாவின் இந்த கோபத்திற்கு அவரது முந்தைய காதல் குறித்த வதந்தியும் ராஷ்மிகாவின் தாயார் சுமன் என்பவரின் ஆடியோவும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ராஷ்மிகா மந்தனாவுக்கு விஜய் தேவரகொண்டா மீது காதல் பிறப்பதற்கு முன்பு கன்னட நடிகர் ரக்ஷித் செட்டி என்பவரோடு காதல் உண்டானது. 2016ஆம் ஆண்டு கிரிக் பார்ட்டி என்ற படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் அறிமுகமான ராஷ்மிகா. அப்போது அதே படத்தின் கதாநாயகன் ரக்ஷித் செட்டி மீது ராஷ்மிகா காதல் வயப்பட்டு திருமணத்திற்கு தயாரானார். அதன்படி 2017ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் தேதியன்று இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து உடனடியாக அவர்களது திருமணம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென நின்று போனது. இதற்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே காரணம் என தகவல்கள் வெளியாகின. அதாவது ரக்ஷித் செட்டியின் குடும்பத்தாரை பொறுத்தவரை திருமணத்திற்கு பிறகு ராஷ்மிகா சினிமாவை விட்டே விலக வேண்டும், குடும்பத்தை மட்டுமே பார்த்து கொள்ள வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதற்கும் மேலாய் 2018இல் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா நடிப்பில் வெளியான கீதா கோவிந்தம் படத்தின் லிப்லப் காட்சி ரஷீத் செட்டி வீட்டாரை கோபமடை செய்தது. மேலும் ராஷ்மிகாவின் தாயாரான சுமன் என்பவரின் ஆடியோவும் வெளியானது. அதில் தனது மகளின் சினிமா எதிர்காலம் என்பது அவரது தனிப்பட்ட விஷயம், கீதா கோவிந்தம் படத்தில் நடித்ததால் அவருக்கு புகழ்தான் அதிகரித்தது, ஆனால் ரக்ஷித் செட்டியோடு குடும்பத்தினர் ராஷ்மிகாவை உணர்வுபூர்வமாக கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். இந்த சம்பவங்கள் எல்லாம் பழைய கதைகள் தானே தவிர தற்போது இந்த ஆடியோக்கள் மீண்டும் சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை கிளப்பியது. தற்போதைய நிலையில் ராஷ்மிகாவின் தாய் சொன்ன கருத்துகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தேவையற்ற புரிந்துணர்வை உண்டாக்கியதாகவும் பார்க்கப்பட்டது. இதனால் கோபத்தில் கொதித்தெழுந்த ராஷ்மிகா மந்தனா தனது தாயார் பற்றிய பழைய ஆடியோக்களையும் 7 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்களையும் தற்போது தொடர்புபடுத்தி பேசுவது சரியல்ல என்றும், இதற்கு மேல் தொடர்புபடுத்தி பேசினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.